Hello friends, welcome back to our two videos. So finally வந்து பாத்தீங்கன்னா Windows 11 official ISO வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். So next வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி அப்கிரேட் பண்றது, என்னென்ன புது ஃபீச்சர் இருக்கு, சேஞ்சஸ் இருக்கு அப்படினு சொல்லிட்டு எல்லாமே நம்ம சேனல் வீடியோ போடுவோம். So first வந்து பாத்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வரைக்கும் யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் Windows 11 ISO டவுன்லோட் சொல்லி கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அஃபிஷியல் வெப்சைட் காட்டுறாங்க. பட் ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்க்காதீங்க. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கைஸ் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்க பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து போயிருங்க. ஸோ இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் Windows 11 சொல்லி போட்டு there are 3 ஆப்ஷன் below for installing creating Windows 11 media. ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வந்து இருக்குது. ஒன்றுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா Windows 11 அசிஸ்டன்ட் வந்து டவுன்லோட் பண்ணுறது. இந்த Windows 11 அசிஸ்டன்ட் டவுன்லோட் பண்ணிட்டு அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து தனியாக வீடியோவில் பார்க்கலாம். பட் ரொம்ப ஈஸியான மெத்தட்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரியேட் விண்டோஸ் இன்ஸ்டலேஷன் மீடியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதே டவுன்லோட் பண்ணி கொடுக்கும். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சேஃப்டி அப்படின்னு சொல்லலாம். இது மூலமாக நமக்கு ஒரு ISO ஃபைல் வந்து கிடைக்கும். அந்த ISO ஃபைல் நம்ம ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை வந்துட்டு நம்ம ஃபியூச்சரில் நமக்கு எப்போ வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே இந்த வந்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டவுன்லோட் டிஸ்க் இமேஜ்னு கொடுத்த இடத்துல Windows 11 செலக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் கீழே டவுன்லோட். ஓகே, கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து லாங்குவேஜ் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் வந்து கொடுத்துருங்க. தென் அதுக்கப்புறம் கன்ஃபார்ம். ஓகே, கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் வந்துட்டு 32 பிட்டா 64 பிட்டான்னு கேட்கும். ஸோ இந்த டைம் ஒரே ஒரு பிட் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 64 பிட் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆனால் அதை வந்து கொடுத்துருங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை யுவர் டவுன்லோட். ஸோ புதுசாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க பவர் செல். ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 64 பிட் டவுன்லோட் கொடுத்தாலே ஆயிரும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிட்டேன், லிங்க்ஸ் வேலிட் ஃபார் 24 hours தான். ஸோ இப்போ நான் வந்து என்ன டைம் கிரியேட் பண்ணுறேன், இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7:20 AM. ஸோ இந்த டைமில் இருந்துட்டு எனக்கு இன்னும் அடுத்த 7:20 AM அது வரைக்கும் தான் எனக்கு டைம். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணணும். அதை தாண்டி ஒரு நிமிஷம் போனாலும் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி ஆயிரும். ஸோ நீங்கள் 5 GB வந்து 4.50 GB ஆயிடுச்சுன்னா இன்னொரு 500 MB ஆயிரணும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்பிரி ஆயிரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்குள்ளே டவுன்லோட் பண்ணணும். ஸோ உங்ககிட்ட ஏதாவது ஜியோ இருந்துச்சுன்னா போட்டுருங்க. இல்லை வந்து டேட்டா பேக் அடிஷனாக போட்டு ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் 64 பிட் டவுன்லோட் வந்து கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா OS ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சைஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு 5.1 GB வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம் 0.0 5.1 GB. ஸோ எனக்கு வந்து இப்போ நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கனால வந்து அப்படி காட்டுது. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க நெட்வொர்க் கிளிக் பண்ணி ஸ்பீடாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம Windows 11 64 ISO 5.1 GB வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் இதே மாதிரி பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா Windows 11 அஃபிஷியல் OS வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. சேம் மெத்தட் தான். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் Windows 11 ISO வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபோனில் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி இப்போ முதல்ல ஃபோன் டவுன்லோட் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் ஃபோன் டவுன்லோட் பண்ணி முடிச்சக்கப்புறம் கேபிள் எடுத்து உங்கள் பிசிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அவ்வளோதான், அப்படியும் பண்ணலாம். ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ லிங்க் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜ் வந்து வந்துடும். சில பேருக்கு இந்த லிங்க் வந்து டேரெக்டாக வந்துடும். ஸோ அப்படி வரலைன்னா இந்த இடத்துல மேலே 3 டாட் இருக்கும். ஸோ குரோமில் 3 டாட் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து மோர் டூல்ஸ் இருக்கும். மோர் டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல ஒரு ஃபோன் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசி வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போ வந்து பாருங்கள் மொபைல் மாதிரி ஆயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் இங்கே ஏதாவது ஒரு ஃபோனை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா Pixel to XL. ஸோ தான் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்கிற க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணினாலே போதும். ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வர மாதிரி ஆயிரும். ஸோ இந்த Windows 11 ISO வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் தென் அதுக்கப்புறம் பிசி ரெண்டு எது இருந்தாலும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் மெத்தட். ஸோ மற்ற எந்த மெத்தடும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வெப்சைட் போய் டவுன்லோட் பண்ணாதீங்க. அஃபிஷியல் மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டில் மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா Windows 11 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, பென்ட்ரைவில் பூட் பண்ணி பண்ணுறது எல்லாமே பார்க்க போகிறோம். அந்த மாதிரிலாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தென் அதுக்கப்புறம் கீழே இருக்க பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.